பி டீம் வரும்போது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் ஒரு சென்டர் ரோல ப்ளே பண்றேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ஊழல் ஒழிப்பு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக இருந்தவங்கள கட்சியில நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாசிச எதிர்ப்பு பண்றோங்கிறாங்க. அதே மாதிரி பாசிச எதிர்ப்பு பண்றாலும் பாஜக இருந்தவங்கள இந்த நேற்று தான் இருந்துச்சு புதுச்சேரியில அவரை பாஜக இருந்தவரை கட்சியில நினைச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களோட மாற்று அரசியலா என்ன பி டீம் அரசியலா? ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அதிமுக செங்கோட்டையை சேர்த்திருக்காங்க. ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது சதி எடுத்துச்சு அப்படின்னு. இது ஏன்னா விஜய் பொறுப்புல தப்பிக்க வந்திருக்காங்க. எங்கேயோ செத்து போய் உடம்பு கூட இங்க போட்டாங்கிறாங்க. இதெல்லாம் ஆபத்தான பரந்த மன்னன் பேசுவார். விஜய் மேலே தவறு இருக்கு. ஏன்னா அவர் ஆஃப்டர் சம்பவத்துக்கு அப்புறமாச்சு நின்று இல்ல வருந்துகிறேன் இல்ல என்னாலதான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு நின்று பேசிருக்கலாம். இல்ல ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். அரசியல் பண்ணக்கூடாதா? அவர் ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்க கூடாதா? அதிமுக நீங்க எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க, ஊழல் செய்யற கட்சின்னு எதிர்க்கிறீங்க. அப்ப அது உள்ள வரும் ஒரு ஊழல் பண்ற ஒரு அமைச்சர் நீங்களே குற்றச்சாட்டும் வைக்கிறீங்க. அவரே தூக்கி கட்சியில போட்டுட்டு நாங்க ஊழல் எதிர்ப்பு பண்றோம், பாஜக உள்ள கட்சியில தூக்கி போட்டுட்டு நாங்க பாசிச எதிர்ப்பு பண்றோம். இது எந்த விதத்துல மாற்று அரசியலா தெரியும்? எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? கட்சி மேல எப்படி நம்பிக்கை வரும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? விஜய் பத்தி பேசுறது நம்ம டைம் வேஸ்ட். அன்டெஸ்டட் லீடர் அவர். இன்னும் பப்ளிக்ல ரெஃபரண்டம் வரல. என் பேர் ஸ்ரீ சூர்யா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரேன். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ தாவேகா தலைவர் விஜய் இது வரைக்கும் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல. அவர் எனக்கு என்ன சந்தேகம்னா, அவர் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்து அவரை ஸ்கிரிப்ட் கொடுத்து உட்காந்து பிரச்சாரம் பண்ற சொல்ற மாதிரியும் தலைமையில உட்காந்துக்கிட்டு ஒரு எப்படி ஒரு படம் நடிக்கிறாரோ அதே மாதிரி உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அவர் ஏன் பிரஸ் மீட் யார் பதில் சொல்லணும்? எவரு வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். செம்மையா கதைக்கிற மச்சி.